வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்ஆக்டிவ் அதிமுக, கரையும் அமமுக. என்றைக்கு பாஜக உறுப்பினர் கார்டு வாங்க போகிறார் திரு டிடிவி தினகரன்? நாம் தமிழரில் பெரும் அதிருப்தியில் இருக்கும் காளியம்மாள் மாற்றுக் கட்சிக்கு மாறுகிறாரா? இது குறித்து தான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளோட ஆட்சியில் அதிகமாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்தது அதிமுக தான். எதிர்கட்சியாக திமுக செயல்பட்டுருக்குது. குறிப்பாக ஒரு இது சொல்லுவாங்க, ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கிறதால தான் அதிகமாக அவங்க செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. திமுக ஆட்சியில் எவ்வளவோ கட்டமைப்புகள், வளர்ச்சி திட்டங்கள் வந்திருந்தாலும் எதிர்கட்சியாக செயல்படுவதில் மிகவும் சாதுரியமானவர்கள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவு எப்போது எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். தேர்தல் வரும் சமயங்களில் சரியாக 6 மாதத்திற்கு முன்பு ஆக்டிவ் மோடில் வருவார் செல்வி ஜெயலலிதா. அதையே பின்பற்றி எடப்பாடி அவர்களும் 2026 தேர்தலை சந்திக்கலாம் என்று கணக்கு போடுகிறார். ஆனால் அது சாத்தியமாகுமா? கிட்டத்தட்ட 4 ஆண்டு கால அதிமுக எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருந்தும் அதற்கு வலுவான ஒரு போராட்டமோ அல்லது வலுவான ஒரு குரலோ அதிமுக தரப்பிலிருந்து வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் நடந்த இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்குமே யார் இந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டுமே அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுது. ஆனால் இங்கு மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருந்தும் அதற்கு ஒரு எதிர்க்கட்சியாக முழுவதுமாக செயல்படாமல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். மக்கள் பிரச்சனைகளை அவங்க பேசலை, இல்லை அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்படல, இதெல்லாம் அவங்களோடது ஒரு பொதுவான அரசியல் பார்வையாக இருந்தாலும் அதிமுக கட்சிக்குள்ளேயே ஆக்டிவாக இல்லை என்பது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக உடைந்தது. அதற்கு பிறகு அந்த கட்சியை ஒன்றாக இணைக்கவோ அல்லது அது கட்சியினுடைய ஒற்றை பலத்தை நிரூபிக்க அல்லது ஒற்றையாளாக அந்த அதிகாரத்தை செலுத்துவதற்கு ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுகவை இழுத்து வருவதற்கு போராடி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அதை இன்னமும் வேகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தள்ளப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைதியான அதிமுக நிர்வாகிகள் இன்னமும் அமைதியாகவே தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு செயல்பாடோ அல்லது அரசியல் நகர்வுகளுக்கோ அவர்கள் இன்னும் ஆளாகாமல் தான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளில் அடிப்படை கட்டமைப்பு மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. இருந்தபோதிலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவுறுத்தலை தெரிவிக்கிறார். கீழ்மட்ட லெவலில் போய் வேலை பாருங்கள், பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் படுத்துங்க, உறுப்பினரை சேர்க்கைங்க, இது எல்லாமே எவ்வளவோ அவர் எடுத்து சொல்லியும் அவர்கள் வெறும் வெளியில் மட்டும் எங்களுடைய தொண்டர்கள் 2 கோடிக்கு பேர் உறுப்பினராக சேர்த்து விட்டோம் என்கிறார்கள். ஆனால் இதை அங்கிருக்கும் அதிமுக மூத்த நிர்வாகிகளோ மூத்த தலைவர்களே மறுக்கிறார்கள். இது வெறும் கணக்காக மட்டும்தான், வெறும் வெளியில் 2 கோடி என்று நாங்கள் வெற்று முழக்கம் இடுகிறோம் என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படிதான் தற்போது அதிமுகவின் நிலை தமிழகத்தில் இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 1 வருடமே இருக்கக்கூடிய நிலையில் திமுக 6 மாதத்துக்கு முன்பே குழு அமைத்து அந்த தேர்தலை சந்திப்பதற்காக தொடர்ந்து தங்களது வேலைகளை செய்து வருகிறார்கள். தற்போது திமுக கூட்டணி வலிமையாக இருந்தாலும் 3வது கூட்டணி அமைவதற்கு அல்லது 3வது அணி அமைவதற்கான சூழல் தமிழகத்தில் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அதெல்லாம் நம்ம கூட்டணியில் இருக்கவங்க வெளியில் போனால் அதை எப்படி நம்ம சரி கட்டுறது, அதற்கடுத்து எதிர்கட்சிகளை எப்படி அணுகிறது, நம்ம கட்சியை எப்படி வலுவாக கட்டமைக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுகவோ இன்னும் அந்த வேலைக்கு செல்லவே இல்லை. திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்களை குறுநில மன்னர்கள் என்று வர்ணிப்பார்கள். அது கேட்டாற்போல் அவர்கள் அந்த மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளிலும் சரி, ஒன்றியங்களிலும் சரி, பகுதிகளிலும் சரி, கிளைகளிலும் சரி கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் கட்சியை அங்கு உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கும் தொடர்ந்து உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திமுகவில் இப்படி ஒரு நிலைமை என்றால் அதிமுகவில் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. தற்போது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அதில் இன்ஆக்டிவாக தான் இருக்கிறார்கள். அது எல்லா விவகாரங்களிலும் வெளிப்படையாக தெரிகிறது. அதிமுகவை பொறுத்தளவு மக்கள் பிரச்சனையிலையும் கவனம் செலுத்துவதில்லை, தங்களது கட்சி சார்ந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்துவதில்லை, அரசியல் ரீதியாகவும் எந்த ஒரு எதிர்வினையும் மாற்றாமல் ஒரு இன்ஆக்டிவ் மோடில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பல உதாரணங்கள் கூறப்பட்டாலும் சமீபத்திய உதாரணங்களாக வேங்கை வயல் விவகாரம், அவர்கள் கட்சி சார்ந்த சமூக செயற்பாட்டாளரான ஜகபர் அலியின் கொலை, அதோடு பெரியார் விஷயம், திருப்பரங்குன்ற விஷயம், இந்த எந்த ஒரு விஷயத்திற்கும் காட்டமான எதிர்வினையாற்றாமல் வெறும் எக்ஸ்தல பதிவுகளில் மட்டுமே பதிவு செய்து எதிர்வினையாற்றி வருகிறார்கள். ஒருவேளை நாளை வாக்குப்பதிவும் எக்ஸ்தல பதிவில் தான் இருக்கிறதோ என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அதிமுக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பலமுறை விமர்சித்திருக்கிறார்கள். அவர் முழுவதும் சோசியல் மீடியாவை நம்பி மட்டுமே தனது செயல்பாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஒரு விமர்சனம் தற்போது அதிமுகவும் பொருந்தும் என்பதே சமீபத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் வெளிக்காட்டுகின்றன.
தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு செல்வி ஜெயலலிதா எடுக்கப்படும் அதிரடிகள் போல எடப்பாடி பழனிசாமியும் எடுக்கப் போகிறாரா? இருந்தபோதிலும் இது அதிமுக என்கிற ஒரு பாரம்பரியமான கட்சிக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல் வரும் 2026 தேர்தலுக்கு கை கொடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. அதுக்கு அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோம்னா டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக கிட்டத்தட்ட அதிமுகவிலிருந்து பிரியும் போது அமமுகவில் 18 எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்றார்கள். 18 பேரும் அதிமுகவில் முக்கியமாக ஈடுபாடோடு வேலை செய்த அந்த எம்எல்ஏக்கள் தற்போது மாற்றுக் கட்சியில் சேர்ந்து அங்கு கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரங்களெல்லாம் டிடிவி தினகரன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது என்றால் கூட 1 மணி நேரம் இருந்தாலும் அந்த 1 மணி நேரமும் லைவில் ஓடிக்கொண்டிருந்த காலமும் அந்த இருந்தது. ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து தன்னிடம் இருந்தவர்களை தக்க வைத்துக் கொள்ளாமல் கட்சியை பலப்படுத்துகிறேன், அதிமுகவை கைப்பற்றப் போகிறேன் என்று தொடர்ந்து கூறி வந்து கொண்டிருந்தவர் தற்போது பாஜகவின் ஒரு பி டீம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கான பல உதாரணங்கள் சமீபத்திய அவருடைய நடவடிக்கைகள் மூலம் வெளியே தெரிகிறது. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைவரும் வர வேண்டும் என்று இவர் அழைப்பு விடுக்கிறார். அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் உருவாக வேண்டும். அண்ணாமலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து பேசி வருகிறார். மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிடுகிறார். அதிமுகவை பாஜகவோடு சேர வேண்டும் என்கிறார். இவரது தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக அமமுகவில் இருந்த ஒரு சில உறுப்பினர்களும் இன்று அங்கு இல்லாமல் இருக்கிறார்கள். அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தபோது 18 எம்எல்ஏக்களோடு இருந்தவர் இன்று 18 நிர்வாகிகள் கூட இல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. சமீபத்தில் பாஜகவில் தன்னோட கட்சியை இணைத்த சரத்குமார் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருப்பார். இரவு 2 மணிக்கு எனக்கு யோசனை வந்தது, பாஜகவில் என்னுடைய கட்சியை இணைக்க வேண்டும் என்று. அதுபோல டிடிவி தினகரனுக்கு எத்தனை மணிக்கு யோசனை வரப்போகிறது என்று தெரியவில்லை. எப்போது பாஜகவில் உறுப்பினர் கார்டு வாங்கப் போகிறார் என்பதும் தெரியவில்லை. அந்த அளவு பாஜகவின் தலைவர்களே பேச முடியாத சில விஷயங்களை டிடிவி தினகரன் தற்போது பாஜகவிற்காக பேசி கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் என்றால் அதிமுகவை கைப்பற்றுவது, அதிமுகவை இணைக்க வேண்டுவதே எனது முக்கிய குறிக்கோள் என்று கூறிக்கொண்டிருந்த சசிகலா அவர்கள் தற்போது மத்திய அரசின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டி வருகிறார். திமுக அரசை குறை சொல்லும் நோக்கில் மத்திய அரசை தொடர்ந்து பாராட்டி வருகிறார். சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு நடந்தது. சசிகலா அவர்களுடைய இல்லத்தில் பணிபுரிந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேல் பொங்கலுக்காக ஊருக்கு சென்றவர்கள் திரும்பி வரவே இல்லை. என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு முறையான சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த அளவுக்கு தங்களது நிலைமை மாறியிருக்கக்கூடிய சூழலில் டிடிவி தினகரும் சசிகலாவும் பாஜக தான் தங்களுக்கான இப்போது ஒரே ஆறுதல், ஒரே வெளிச்சம் என்கிற முடிவுக்கு சென்று விட்டார்களா என்கிற கேள்வியும் எழாமல் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் பெண்கள் தலைவரில் முக்கியமாக பார்க்கப்படுபவர் காளியம்மாள். காளியம்மாளினுடைய அரசியல் ஆரம்பம் அதிமுகவில் இருந்தது. அதன் பிறகு நாம் தமிழரில் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வந்தார். நாம் தமிழரின் ஒரு முகமாகவே காளியம்மாள் மாறியிருந்தார். ஆனால் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வழக்கம் போல சீமானுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் கணக்கு வழக்கு பிரச்சனை வரும்போது அது பூதாகரங்கமாக வெடிக்கிறது. இதற்கு முன்பும் கூட தற்போது அதிமுகவில் இருக்கும் கல்யாண சுந்தரம், திமுகவில் இருக்கும் ராஜீவ்காந்தி ஆகியோருடைய கணக்கு வழக்கு கேட்டதால் தான் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்தார்கள் என்று அப்போது ஒரு கதை சொல்லப்பட்டது. அதே போலதான் தற்போது காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் இடையே கணக்கு வழக்குகளில் ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து காளியம்மாளை பிசிறு என்று திரு சீமான் சொன்னதால் அதிலிருந்து காளியம்மாளுடைய நாம் தமிழர் கட்சியின் பங்களிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. தற்போதும் கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பல 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கு பிரச்சாரத்துக்கு சென்ற போதிலும் அங்கு ஒரு பெண் வேட்பாளர் நிற்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அக்கட்சியின் பெண் முகமாக பார்க்கக்கூடிய காளியம்மாள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செல்லாமல் இருந்தது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் காளியம்மாள் வசிக்கக்கூடிய டெல்டா பகுதியில் இருக்க அமைச்சர் மூலமாக அதிமுக தரப்பில் தூதுவிடப்பட்டது. அங்கும் சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதன் பிறகு காளியம்மாளிடம் திமுக மற்றும் தாவேகா ஆகியோர் அணுகியிருக்கிறார்கள். இதில் யார் தனக்கு அதிக முக்கியத்துவம் தரப்போகிறார்கள், ஸ்வீட் பாக்ஸ்களோட எண்ணிக்கை யாரிடம் அதிகமாக இருக்கிறது என்பதெல்லாம் கணக்கில் வைத்துதான் தற்போது காளியம்மாள் காய் நகர்த்தி வந்து கொண்டிருக்கிறார்.
பொதுவாக எப்படின்னா ஒரு கார்ப்பரேட்டில் நம்ம வேலைக்கு போகணுன்னா இந்த யார் அதிகமான நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்களோ அதை நோக்கி தான் போவோம். அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் தற்போது காளியம்மாள் அணுகி வந்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் இவர் நாம் தமிழரிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணையப் போகிறார் என்பதுதான் காளியம்மாள் தரப்பில் விசாரிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது.